தன்னை சான்றோன்னு கேட்ட தாயினி தான் முடிச்சா வள்ளுவே. தாய்க்கு முதலிடம் கொடுத்தான். அதே போல அன்னையும் புதாவும் முன்னாடி தெய்வம் ஔவையார் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. அதே போல தாய்க்கு சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, பரசுராமர் தாய்க்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட அந்த தாய் நாட்டுக்கு சிறப்பு இருந்தாலும் இந்த பெற்ற தாய்களுக்கு வழங்க வேண்டிய நன்மையில் முதலில் எவ்வாறு சொல்லலாம் என்று பார்க்கும் பொழுது, பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மணம் உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியை உண்டு, பூமியை மிஞ்சும் தாயோடு உண்டு. பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு, பூமியை மிஞ்சும் தாய்மணம் உண்டு. கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுள் ஒன்று. தாயில் சிறந்த கோவில் பிள்ளை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிர உறவுகள் வெறுமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாய்மே நெஞ்சம், தாயே நெஞ்சம், கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தரும் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தரும் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் சிறந்த கோவில் பிள்ளை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஆயிர உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயின் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அப்பேற்பட்ட தாயை முதலில் துதித்தாலும் இன்னைக்கு பக்கம் மேல பொறுப்பா இருக்கு. அன்புக்குரிய கே.ஆர். ராமதாஸ் அவருடைய அமைப்புல, தலைமையில, சேராசுடைய முன்னிலையில, சரவணகுமார் சகலத்துல, வெற்றிவேலுடைய வீரனைப்புல இன்னைக்கு சிறப்பான பக்கம் மேளம். ஆடி வந்தா உங்களுக்கு 16, இந்த வயசுல நம்ம ஆடக்கூடாது. சிறப்பான பக்கம் மேளம் உட்கார்ந்தாலும் அப்பேற்பட்ட பக்க மேளத்தை வச்சு சிறப்பா அந்த நாடகத்தை பெருமைப்படுத்தினாலும் எப்படின்னா இன்னும் ஒண்ணு இருக்கு. என்ன, இந்த உலகத்துல ஒருத்தன் சொன்னா, இந்த பத்திரிக்கை கோட்டமேட்டு பக்கத்துல 88 ஏக்கரை நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், பூமியை பார்த்து ஒருத்தன் சொன்னா. அப்பதான் அந்த பூமி பார்த்து அவனை சொல்லுச்சு, என்னைய வாங்கி போட்டிருக்கியா, உன் தாத்தனையும் பாட்டியும் நான் தான் வாங்கி போட்டிருக்கேன், உங்க அப்பனையும் ஆத்தாவையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், என்னைய நீ வாங்கியிருக்கான்னு பூமி ஒன்னே என்ன கொஞ்ச நாள் உனக்கு நாள் குடிச்சிருக்கேன்னு பூமி பார்த்து சொல்லுச்சு. அதே போல ஒருத்தன் தூண்டி போட்டான், தூண்டி போட்டவனுக்கு என்ன கிடைச்சிச்சு, மீன் கிடைச்சிச்சு, மீனுக்கு என்ன கிடைச்சிச்சு, புழு கிடைச்சிச்சு. அந்த புழுவுக்கு எதுவுமே கிடைக்கல. அப்பதான் புழு சொல்லிச்சான், இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு திண்டு கொளுத்து வாழ்ந்துட்டு இந்த பூமிக்கு தான் வரப்போறீங்க, அப்ப நான் பாத்துக்க நடிச்சாதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதனின் மீது மண்ணுக்கு ஆசை, இறுதியில் செய்கிறது இந்த மண்ணு தான். அப்பேற்பட்ட உலகம் என்பது இறைவனின் சந்தை மடம், அங்கு வருவோரும் போவோரும் இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு விருந்தாடி போக்கில் இருந்துட்டு போறோம், யார் நிரந்தரம் கிடையாது. நம்ம கூட வருவதென்ன, நம்ம செய்யற பாவம் புண்ணியம், அது ரெண்டும் தான் வரும். இந்த விட்டு கொடுப்பவன் கெட்டு போறதில்ல, கெட்டு போறவன் விட்டு கொடுப்பதில்லை. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம்பதிய நடப்பவன் மாமனிதன், வரலாற்றை படிப்பவன் மனிதன், வரலாற்றை படைப்பவன் மாமனிதன் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தன்மையில நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதிமேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கக்கூடிய வேணும். நேற்று நடந்ததை நம்ம இன்னைக்கு நினைச்சா வாழ முடியாது, நாளைக்கு என்ன வரும் நம்ம நினைச்சோம்னா இன்னைக்கு இருக்க முடியாது. அதே போல இன்னைக்கு என்ன வரும் நம்ம பதம் பார்த்து வாழ்ந்தாத்தே அந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு வாழ முடியும். அப்பேற்பட்ட தன்மையில இந்த உலகத்துல தாயின் கருவறை இலிருந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொஞ்ச நாளைக்கு வாழ்றதுக்கு என்ன சேராசு வேணும், நேரம் ஆயிடுச்சு, ஒரு 3 வேணும். என்ன 3 மனுஷன் ஆறு, நீ சொல்றது தமிழ்நாடு அரசு வாணிப கழகத்தோட மதுபான மூட சொல்றீங்க, உண்மைதானே? 3 வேணும்டா, வேற மசாஜ் வேணுமா? நீ சொல்றது மதுபான மூட சொல்றீங்க, நான் சொல்றது அதெல்லாம் கிடையாது. நான் 3 என்ன சொல்றேன், 3 என்ன சொல்றேன்னா, ஒண்ணு என்ன இருக்கிறதுக்கு இடம், உண்ணுவதற்கு உணவு, உடுத்திக்க விட, இந்த 3 இருந்தா தான் இந்த பூமியில கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்துட்டு போக முடியும். அதே போல என்ன ஒண்ணு இருக்கு, மனிதனுக்கு என்ன இருக்கு, 3 மட்டும் விட்டுறக்கூடாது. எந்த 3? எரியிற நெருப்பை விட்டு வைக்க கூடாது ஒண்ணு. அதே போல வாங்கின கடனை விட்டு வச்சா வட்டிக்கு மேல வட்டியை போட்டுருவேன். இன்னும் ஒண்ணு, எதிரியை விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல 3 மட்டும் நம்மளுக்கு திரும்ப கூட வந்துடும். நம்ம செய்யற உதவி நம்மளுக்கு திரும்ப வந்துடும், நம்ம செய்யற நன்றி நம்மளுக்கு திரும்ப வரும், நம்ம செய்யற துரோகம், அந்த துரோகம் நம்மளுக்கு திரும்ப வந்துடும். 3. அதே போல ஆலயம் என்பது 3. 3லே போது வித்தியாலயம், மடாலயம், தேவாலயம். வித்தியாலயம் மாணவர்களுடைய கல்விச்சாலை, மடாலயம் முனிவர்கள் ரிஷியில் இருக்கக்கூடியது, தேவாலயம் நம்ம கும்புற கோயில். அதே போல தண்ணி 3 தண்ணி இருக்கு, நீங்க ஒரு தண்ணியிலே தர்றீங்க. தாபத்தை தீர்ப்பது தண்ணி, தோஷத்தை தீர்ப்பது தீர்த்தம்ங்கிற தண்ணி, இந்த மோகம்ங்கிற தீர்க்கிற தண்ணிக்குள்ள தான் கிடக்கு, உண்மைதானே? அதே போல என்ன ஒண்ணு இருக்கு, மனிதனுக்கு
சங்கு எத்தனை சங்கு இருக்கு? மனிதனுக்கு சங்கு 3 சங்கு. அதே போல பெண்களுக்கு 4 சங்குன்னு சொல்லுவாங்க. எப்படி 3 சங்கு? ஒரு தாயின் கருவறையில ஒரு குழந்தை பிறந்து வாழும் பொழுது என்ன பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுப்பாது. நம்ம கிராமத்துல சேனப்பால்னு சொல்லுவோம் முதல் சங்கு. 2வது சங்கு திருமணம் முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைய வாசல் அப்படி அழைச்சு சாமியை கும்பிட்டு கூட்டி போவாங்க. அப்போ ஒரு சங்கு ஊதுவாங்க. அது 2வது சங்கு. 3வது சங்கு எப்ப? இந்த சங்கு மட்டும் நம்ம அவரவரை கேட்க முடியாது. இறுதி சங்கு அந்த சங்கு. 4 சங்கு பெண்களுக்கு. எந்த 4 சங்கு? பெண்கள் பருவமன்னு அடைவாங்க. அப்போ ஒரு சங்கு அவங்களுக்கு உண்டு. அதே போல அதுக்கு தான் அவங்களுக்கு 4 சங்கம்னு சொன்னாங்க. அந்த போல சிறப்பா இருந்தாலும் ஆலயம் இருந்தாலும் புத்திங்கிறது 3 புத்தி. கரி புத்தி, வாழமட்ட புத்தி, கற்பூர புத்தி. அப்பேற்பட்ட புத்தி இருந்தாலும் 3 விட்டு 2க்கு போயிருவான். 4 2 வாரம் 2 3லே தெரியக்கூடாது. 2க்கு போயிருவான் ராமதாஸ். 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சான். 4 2 காலை மாலை பத்தாத 2 எப்படி பத்தும்? எந்த மூணை சொல்லிட்டு இருக்க? காலையில நீ அபிராமத்துல பாத்துக்க. 4 2 வாரம் 2 வருஷம் 2 வகுத்து வச்சான். 4 2 என்ன? காலை மாலை கடனை கழிக்கணும். வாரம் 2 சனியும் புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மாதம் 2 கட்டிய மனைவியோட இல்லற சோகத்துல கூடுறதே மாசத்துக்கு 2 நாள் தான் எழுதி வச்சான். முடியாது. அது மட்டும் சேர்க்க முடியாது. உண்மைதானா? நீங்க காத்தியமாத்த நாய் மாதிரி திரிவாங்க. அதே போல வருஷத்துக்கு 2 வருஷம் 2 என்ன? வருஷத்துக்கு 2 முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டா அன்னைக்கு கிருதயுகத்துல மனுஷன் 300 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். திரேதாயுகத்துல மனுஷன் 200 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான். வரலாறு சொல்லுது. இன்னைக்கு கலியுகம் 50 வயசுக்கு மேல இளைஞருடைய தேகம் கூட கெட்டு போச்சு. காரணம் என்ன? நம்ம சாப்பிடுற உணவு பழக்க வழக்கம் மாறி போச்சு. என்ன இன்னைக்கு பார்த்தா மாறப்படும். இன்னைக்கு எதிர்பார்க்கிற அளவுல வயசு இளைஞர்கள் எல்லாம் போறாங்க. காரணம் என்ன? அந்த உணவு நம்மளுடைய உணவு விட்டு மாறி போச்சு. இதான் உண்மை. அது போல அன்னைக்கு தெரியும். அப்பத்தான் அன்னைக்கு காலத்துல என்ன செய்ய? 7 மணிக்கு ஐயாவுக்கு கட்டில சோறை போட்டு வச்சு அப்பத்தான் விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள ஓட போய் என்ன செய்யும்? வெத்தலை பாக்கு எடுத்து வந்து கொடுத்துச்சு அன்னைக்கு. எப்ப? அந்த காலத்துல. இன்னைக்கு அப்பத்தான் 7 மணிக்கு ஐயாவுக்கு சோறை போட்டு வச்சு விறுவிறுன்னு வீட்டுக்குள்ள போங்க போய் என்ன செய்யும்? இவளை மாத்திரை அள்ளிட்டு வருது. காரணம் என்ன? பிரஷரு சுகர்னு வந்துருது. அன்னைக்கு அப்பத்தான் ஐயா வேலைக்கு போனா வாசல் எழுதி பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வாங்கன்னு அனுப்பிச்சு வச்சுச்சு ஐயாவை. போயிட்டு வாங்க. அன்னைக்கு அன்பு காதல். இன்னைக்கு போயிட்டாரு வாங்க. இது அவசர காதல். 20 அவசர காதல். 20 நிலைமை காதல், 30 முரட்டு காதல், 40 நட்பு காதல், 50 அனுபவ காதல், 60 ஆன்மீக காதல். அது போல 5 அவசரம், 10 பதட்டம், 20 நிலைமை, 30 முறுக்கு, 40 நர, 50 அசதி, 60 ஆட்டம், 70 இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் ஓட்டம். உங்களுக்கு அசதியா இருக்கா? இல்ல. அதே போல ஒரு பெண்களுடைய கற்பும் ஒழுக்கம் புருஷனுடைய ஆயில கூட்டி தரும் சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம புருஷ அரச நினைச்சிட்டா நீ அரசி, நம்ம புருஷ மகாராஜ நினைச்சு நீ மகாராணி, நம்ம புருஷ இளவரசு நினைச்சிட்டா நீங்க இளவரசி. அந்த முறையில எப்படின்னா ஒண்ணுக்கு ஒரு பெண்ணு படுக்கை அறையில புருஷனுக்கு தாசி பெண்ணு மாதிரி இருக்கணுமா, அறிவுரை சொல்றதுல மந்திரி மாதிரி இருக்கணுமா. அதே போல இன்னும் ஒண்ணு பணிபட சேர்ல வேலைக்கார பெண்ணு மாதிரி இருக்கணுமா. அதுபோல ஒரு பெண்ணு திருமணம் முடிச்சு கட்டிய கணவன் வீட்டுக்கு போகும் பொழுது மாமனாரை தகப்பனாகவும் மாமியாளை தாயாகவும் கொழுந்தனரை சகோதரம் நினைத்து உண்மை உழைப்பு விசுவாசம் அர்ப்பணிப்போடு அந்த பிறந்த வீட்டுல இருந்து போய் புருஷ வீட்டுக்கு போயிட்டா அந்த வீடு சூட்சம் வரும் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணு என்ன செய்யணும்? பிறந்த வீட்டு பெருமையை புருஷ வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல புருஷ வீட்டு வறுமையை போய் பிறந்த வீட்டு அப்பா அம்மா வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட தன்மையில பொதுவா பேசினாலும் இவர்கள் வீட்டு பிள்ளை எப்படின்னா என்ன ஒரு ஞாபகம் வருது. 20 வருஷம் ஆச்சு இந்த ஊருக்கு நான் எப்படின்னா ஹார்மோனியம் வாய்ச்சி ஒரு 3 நாடகம் நானும் பேசி ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு மீண்டும் இந்த மருதங்கநல்லூர்ல எனக்கு வாய்ப்பளித்த இளைஞர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, ஆமா நீங்களும் வந்திருக்கீங்க. இருந்தாலும் இந்த மேடையில் வாய்ப்பளித்த அன்பு உறவினர்கள் எங்க எல்லாம் சொந்தக்காரங்க அப்பேற்பட்டவங்க இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அன்பு இளைஞர்களுக்கும் ஊர் கிராம பெரியோர்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் வீட்டு பிள்ளையாக எவ்வாறு ஆமா இல்ல எல்லாம் என்ன ஒரு ஆள் தானே, எல்லாம் நீங்க தானேப்பா. அந்த முறையில் உங்கள் வீட்டு பிள்ளையாக எவ்வாறு ஒப்பிடலாம் என்று பார்க்கும் பொழுது, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை பாதை, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலம் தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை, ஏழை எளியோர் துயரம்
போக்கும் செயலே எந்த சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னையாளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோயில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரம் ஆகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. உனக்கொரு பங்கு எனக்கொரு பங்கு உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. உனக்கொரு பங்கு எனக்கொரு பங்கு உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் ஊரறிந்த உண்மை, நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை பாதை பாதை. அந்த முறையில் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சிறப்பு செய்த பசும்பொன்